அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, 4ஆம் வகுப்பு தமிழ் 2ஆம் பருவம் பாடம் 9 வேலைக்கேற்ற கூலி. இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். இங்க பாருங்க, முதல்ல வினாக்களுக்கு விடையளிக்க. 1. அழகாபுரி மன்னர் தம் குடிமக்களை எவ்வாறு நடத்தினார்? இதற்கான விடையை பார்க்கலாமா? இதற்கான விடை இங்க இருக்கு பாருங்க. அழகாபுரி மன்னர் அமைச்சர் விறகு வெட்டி என்ற வேறுபாடின்றி அனைவரையும் சமமாக நடத்தினார். 2வது கேள்வி, விறகு வெட்டி மன்னரிடம் தம் மனக்குறையாக என்ன கூறினார்? விடை, மன்னர், விறகு வெட்டியான எங்களுக்கு நாள்தோறும் 2 ரூபாய் கூலியும் அமைச்சருக்கு மாதத்திற்கு 1000 ரூபாயும் கொடுக்கிறீர்கள். இதுவே தம் மனக்குறை என்று விறகு வெட்டி மன்னரிடம் கூறினார். அடுத்து பாருங்க, மன்னர் அமைச்சரிடமும் விறகு வெட்டியிடமும் என்ன வேலை அளித்தார்? இதற்கான விடை, அரண்மனைக்கு வெளியே ஏதாவது வண்டி செல்கிறதா என்று பார்த்து வரும்படி மன்னர் அமைச்சரிடமும் விறகு வெட்டியிடமும் கூறினார். அதற்கு அமைச்சர் ஒரு முறையே வெளியே சென்று வந்து பல பதில்களை கூறினார். ஆனால் விறகு வெட்டியோ ஒவ்வொரு முறையும் சென்று வந்து மன்னரிடம் பதில் அளித்தான். இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, படத்தை பார்ப்போம், வினாக்கள் உருவாக்குவோம். இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய செயல்களை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வினாக்களை நம்ம உருவாக்கலாம். எடுத்துக்காட்டு பாருங்க, படத்தில் எத்தனை விலங்குகள் உள்ளன அப்படின்னு ஒரு வினாக்கள் அமைத்துட்டோம். நம்ம மீதி இருக்கக்கூடிய 6 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 6 வினாக்கள் அமைக்கணும். இந்த படத்தை பார்த்து வினாக்கள் 6 வினாக்கள் அமைக்கலாமா? இந்த மாதிரி வினாக்கள் அமைக்கலாம். யானை என்ன செய்கிறது? வரிக்குதிரை ஏன் சோகமாக உள்ளது? சீரிப்பாயும் விலங்கு எது? புலி சண்டை போடுகிறதா? நடனமாடும் விலங்கு எது? படத்தில் எத்தனை பறவைகள் உள்ளன? இந்த மாதிரி நம்ம வினாக்கள் அமைத்து அதில் எழுதிக்கலாம். சரியா? நீங்களே சொந்தமாக கூட முயற்சி பண்ணி நீங்கள் வினாக்கள் அமைக்கலாம். இப்போ பார்த்தத வினாக்கள் எல்லாமே இங்கே எழுதிக்கிங்க. சரியா? 6 வினாக்களையும் இதில் எழுதிக்கலாம். அடுத்து, மொழியோடு விளையாடு பகுதியில் சொல் உருவாக்க புதிர் கொடுத்துருக்காங்க. அதாவது வடிவங்களை கொண்டு, இங்கே வடிவங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவற்றிற்குரிய எழுத்துக்களை எழுதி சொல் உருவாக்க. ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒவ்வொரு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துக்களை உருவாக்கி நம்ம சொற்களை உருவாக்கணும். ஒவ்வொரு வடிவமும் ஒரு எழுத்தை குறிக்கிறது. இப்போ பார்க்கலாமா? முதல்ல இருக்கக்கூடிய வடிவம் பாருங்க. இதில் வா அப்படிங்கிற எழுத்தும், 2வது இருக்க வடிவத்துக்கு ரீ அப்படிங்கிற எழுத்தும் இருக்கு. அப்போ வரி அப்படின்னு நம்ம சொல்ல உருவாக்கிட்டோமா? அடுத்து பாருங்க, அடுத்து தி ரை, திரை. அடுத்து இந்த வடிவத்துக்கு என்ன எடுத்து கொடுத்துருக்காங்க? கூ கொடுத்துருக்காங்களா? இப்போ வட்ட வடிவத்துக்கு தி, அப்போ குதி. அதே மாதிரி தான் ஒவ்வொரு வடிவத்தை இங்கே இருக்குது, கீழே எழுத்து இருக்குது, அந்த வடிவத்துக்குரிய எழுத்தை சேர்த்து நம்ம சொல்ல உருவாக்கிக்கலாம். வரை, அப்போ கூ ரை குறை, கூ தி ரை குதிரை, வரி குதிரை. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க, சொல் எழுதுக, சொற்றொடர் அமைக்க. அதாவது இதில் பார்த்தோம் அப்படின்னா சொற்கள் நம்ம எழுதலாம். அதில் எழுத்துக்கள் வேறுபாட்டோட இருக்கும். ஆனால் உச்சரிப்பு எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். உச்சரிப்பு மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். அதில் எழுத்துக்கள் வேறுபாடு இருக்கும். அதோட பொருளும் எப்படி இருக்கும்னா வேறுபட்டு தான் இருக்கும். அதாவது மனம், மனம்னு இருக்குது. இந்த மனத்தில் நான் அப்படிங்கிற எழுத்து வேறுபட்டு காணப்படுது. இதில் பொருள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ முதல்ல இருக்கக்கூடிய மனம் எதை குறிக்குன்னா பூக்கள் மனம் வீசும். பூக்கள் பூக்களோட மனத்தை குறிக்குது. 2வது இருக்கக்கூடிய மனம் மனிதரோட மனத்தை குறிக்குது. அப்போ மனிதருக்கு நல்ல மனம் வேண்டும். இந்த மாதிரி நம்ம சொற்றொடர் அமைக்கணும். ஏற்கனவே இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கீழே இருக்கிறது பார்க்கலாம். நம்மளுக்கு கொடுத்து பயிற்சி பகுதியில் இப்போ கான் இருக்கு. இந்த முதல்ல நம்ம சொற்கள் எழுதிக்கலாம். காலை கலை, காலை கலை, காலை கலை அப்படின்னு 3 லை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதற்கு என்ன பொருள் வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா சொற்கள் அமைக்கணும். முதல்ல இருக்க கலை பார்த்தோம் அப்படின்னா கலைகளை குறிக்கக்கூடியது. அது ஆயக்கலைகள் 63, நடனக்கலை, ஓவியக்கலை, சிற்பக்கலை, கட்டடக்கலை, இந்த மாதிரி கலைகள் நிறையா இருக்குல்ல, அந்த கலைகளை குறிக்கக்கூடியது தான் இந்த முதல்ல இருக்க கலை. இப்போ கயல் பல கலைகள் கற்றால், இந்த மாதிரி சொற்றொடர் அமைத்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ நீங்களாவே சொந்தமாக முயற்சி பண்ணி கூட சொற்றொடர் அமைத்துக்கலாம். சரியா? அடுத்து இந்த 2வது இருக்கக்கூடிய கலை என்ன வரும் அப்படின்னா பயிர்கள் இருக்கும்ல, பயிர்கள்
விவசாயம் செய்யற பதம்னா வயல்வெளிகள பயிர்களுக்கு இடையே வளரக்கூடிய தேவை இல்லாதது களை, அது களை. அப்ப பயிர்களின் இடையே வரும் களையை அகற்ற வேண்டும். இந்த மாதிரி சொற்கள் அமைத்து எழுதிக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய கலை எதை குறிக்கும் அப்படின்னா மூங்கில் குறிக்கும். மூங்கில் அப்படிங்கிறது நான் என்ன விடை எழுதியிருக்கேன்னா களை அப்படின்னா மூங்கில். அப்ப களை கூடை போடுவதற்கு பயன்படுகிறது. களை கூடை கூரை சரி கூடை முடைவதற்கு பயன்படும். இந்த மாதிரி மூங்கில் எது எதுக்கு பயன்படுமோ அது கூட இங்க நீங்க களை அப்படிங்கிற சொற்களை பயன்படுத்தி நம்ம சொற்றொடர் அமைத்து எழுதிக்கலாம். சரியா? களை கொண்டு புல்லாங்குழல் தயாரிக்கப்படுகிறது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க. இது 3 நம்ம பார்த்தாச்சு. அடுத்து கரை கரைன்னு இருக்கு. முதல்ல இருக்க கரை என்னது? ஆற்றங்கரையை குறிக்கக்கூடியது. ஆற்றின் ஓரத்தில் இருக்கக்கூடிய கரையை குறிக்கிறது. ஆற்றங்கரையில் ஆலமரம் உள்ளது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். நான் ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தேன். இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து இரண்டாவது இருக்கக்கூடிய கரை என்னது? ஆடையில் இருக்கக்கூடிய கரை. அது என்ன எழுதலாம்? ஆடையில் கரை படிந்துள்ளது. வெண்மை நிற ஆடையில் கரை படிந்துள்ளது. எனது ஆடையில் கரை படிந்துள்ளது. இந்த மாதிரி சுவற்றில் கரை படிந்துள்ளது. இந்த மாதிரி கரை அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். அடுத்து இலை அப்படிங்கிறது முதல்ல இருக்க இலை வந்து மரத்தோட இலையை குறிக்குது. அப்ப மரத்தில் இலைகள் பசுமையாக உள்ளது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். இலை காற்றில் இலைகள் அசைந்து ஆடுகிறது. சரியா? இந்த மாதிரி வசந்த காலத்தில் இலைகள் உதிர்கின்றன. பழுத்த இலைகள் உதிர்ந்து காணப்படுகின்றன. தாவரங்கள் தானாக உணவு தயாரிப்பதற்கு இலைகள் தேவை. இலைகளில் பச்சையம் உள்ளது. இந்த மாதிரி நீங்க இலைகள் குறித்து என்ன சொற்றொடர் வேணாலும் நீங்க அமைத்து எழுதலாம். சரியா? இலைகள் பசுமையாக உள்ளன. இந்த மாதிரிலாம் எழுதிக்கலாம். அடுத்து இரண்டாவது இருக்கக்கூடிய இலை அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா மெலி, இழைத்து விட்டான். அந்த மெலி அப்படிங்கிறத வெளித்து விட்டான்னு சொல்றோம்ல, அதை குறிக்கக்கூடியது அந்த இலை. இப்ப இளைத்தான் அப்படிங்கிறதையும் குறிக்கும். பாவன் உடற்பயிற்சி செய்ததால் இளைத்து விட்டான். இல்லைன்னா பாலன் உடற்பயிற்சி செய்ததால் இளைத்து விட்டான். பாலன் நன்றாக உணவு அருந்தாததால் இளைத்து விட்டான். இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். சரியா? அடுத்து இலை, கடைசியில் இருக்கக்கூடிய இலை வந்து என்ன அப்படின்னா நூல் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. நூல் அப்படின்னா என்னது? நூல் இப்போ வந்து இலைகள் ஆடைகள் தயாரிக்க பயன்படுகிறது. அது எழுதிக்கலாம். பட்டு இலை பட்டுக்கூட்டிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. பட்டு இலை விலை உயர்ந்தவை. இந்த மாதிரி சொற்றொடர் நீங்க அமைத்துக்கலாம். நீங்க சொந்தமா அமைத்து எழுதிக்கலாம். நான் கொடுத்துருக்க விடை வந்து இதுதான். சரியா? அடுத்து பாருங்க. விடுபட்ட எழுத்துக்களை நிரப்பி விடுகதைக்கு விடையை கண்டுபிடிக்கின்றது. விடுபட்ட எழுத்துக்கள் இங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ முதல் கேள்விக்கு பாருங்க. கரைந்து அழைப்பேன் நான் யார்? எது கரையும்? காகம் கரையும். அப்ப காகம் விடையா வரும். அப்ப இந்த முதல் இதுல காயும் கா அப்படிங்கிற எழுத்து எழுதிக்கலாம். காகம். ரெண்டாவது என்ன இருக்குது? கூன்னு கொடுத்துருப்பாங்க. இப்ப கடலில் கிடைப்பேன் நான் யார்? கடலில் என்ன இருக்கும்? சங்கு. அப்ப சங்கு நம்ம எழுதிப்போம். சமையலுக்கு உதவுவேன் நான் யார்? இங்க வே இருக்கு, இங்கு இருக்கு, இங்க யாயும் இருக்கு. சமையலுக்கு உதவுவது வெங்காயம். எழுதிட்டா? அடுத்து இனிப்பாய் இருப்பேன் யார்? நான் யாருன்னு இனிப்பாய் இருக்கக்கூடியது கரும்பு. இந்த மாதிரி எடுத்து இந்த கட்டத்துல எழுதிக்கிங்க. அதாவது எழுதிட்டோம். இதுல வந்து பாருங்க. நீண்ட தூரம் தாவிடுவேன் தவளையும் இல்லை. குதித்து குதித்து ஓடிடுவேன் குதிரையும் இல்லை. பையைத்தான் கொண்டிருப்பேன் சட்டையும் இல்லை. கண்டுபிடித்த எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் வருவேன் நான் யார்? இங்க எழுத்துக்கள் கண்டுபிடித்தோம்ல, என்னென்ன எழுத்துக்கள் கண்டுபிடிக்கணும்? கா, இங், கா, ரு. அப்ப விடை வந்துருச்சா? கங்காரு. அதுக்கு என்ன விடை வரும்? கங்காரு. அவ்வளவுதான் விடை. சரியா? இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். செயல் திட்டத்துல வந்து பல்வேறு தொழில் செய்பவர்களின் படங்களை ஒட்டி தொகுப்பு ஏடு தயாரித்து வருதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அகர முதலி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதான் பாடத்தோட இறுதி பகுதிமா. 2ஆம் பருவத்தோட இறுதி பகுதி. அதாவது அதிர்கின்ற அப்படின்னா ஒலிக்கின்ற. அழல் கதிர்னா கதிரவன். ஆற்றோனா தாங்க முடியாத. இன்சொல் இனிமையான சொல். இன்னல்லாம் துன்பம். காவாக்கால் காக்கா விட்டால். குனிந்து வளைந்து. கொடியோன் துன்புறுத்துபவன். சவாரி பயணம். செவிசாய்த்தல் கேட்க விரும்புதல். சோகாப்பர் துன்பப்படுவர். தன்னென்கதிர் நிலவின் ஒளி. நித்தம் நாள்தோறும். பரம்பரை தொன்று தொட்டு. பொறாமை காழ்ப்பு. பொறை அடக்கம். போலி ஒன்றை போல இருத்தல். போற்றுதல் புகழ்தல். மரியாதை நேர்மையான ஒழுக்கம். மெய்ப்பொருள் உண்மை பொருள். வரம்பு எல்லை. வருந்தியது துன்பம் அடைந்தது. வன்சொல் கடுஞ்சொல். வியனுலகம் பரந்த உலகம். வேளாண்மை உழவு. இந்த அகர முதலி எல்லாமே நீங்க படித்து தெரிஞ்சுக்குங்க. சரியா?
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.